தைராய்டு பாதிப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு உடம்புல டயபெட்டிஸ் வரதுக்கான பிரச்சனை நிறையவே இருக்குது. காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாதா, ப்ரோக்கலி சாப்பிடக்கூடாதா, கேபேஜ் சாப்பிடக்கூடாதா, இந்த மாதிரி கேட்பாங்க. மாத்திரையை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நிப்பாட்ட மாட்டோம். ஏன்னா எல்லா தைராய்டு கண்டிஷன்ஸ்க்குமே வந்து ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் நெசசரி. உங்களுக்கு மில்லட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது, சிறுதானியங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்னா 3 விஷயம் தாங்க பேசிக். தைராய்டு இஷ்யூ இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குமா? தைராய்டு பிரச்சனை இருக்கிறதுனால உடம்புல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தைராய்டு பாதிப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு உடம்புல டயபெட்டிஸ் வரதுக்கான பிரச்சனை நிறையவே அதிக சாத்தியக்கூறுகள் இருக்குது. போனோட ஹெல்த்து, போன் ஸ்ட்ரென்தனிங், தைராய்டு அளவு ரொம்ப குறைச்சலாக இருந்ததுன்னா போனோட டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வயசான காலத்தில் ஈஸியாக வந்து கீழே எங்கேயா ஸ்லிப் ஆகி விழுந்தாங்கன்னா கூட பெரியவங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது தைராய்டு ரிலேட்டட் வித் விட்டமின் D3 டெஃபிஷியன்சின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டைஜஷன் இஷ்யூஸ் இதெல்லாமே இருக்குது. நான் சிம்டம்ஸில் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுதல், அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் இஷ்யூ, மாதவிடாய், அந்த இஷ்யூஸ் எல்லாமே வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே சார். இப்போ தைராய்டு இஷ்யூக்கு ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் சார்? இன்ஜெக்ஷன்ஸா, டேப்லெட்ஸா, அண்ட் எவ்வளோ நாள் நம்ம அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்? இப்போ தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் என்ன டைப் ஆஃப் தைராய்டு வந்து அவங்களுக்கு தைராய்டு இஷ்யூ அவங்களுக்கு இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. ஹைப்போவா ஹைப்பரா அப்படின்றத பொறுத்து இருக்குது. நமக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம டே டு டே கிளினிக்கல் ப்ராக்டிஸில் ப்ளஸ் நம்ம மக்களுக்கு அதிகமாக இருக்க பிரச்சனை வந்து ஹைப்போதைராய்டு நம்ம முன்னாடியே சொல்லணும். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல சுரக்கிற தைராக்சின் ஹார்மோனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் தான் பண்ணுறோம். நம்ம பேராசிட்டமல், ஆஸ்பிரின் இல்லை வந்து பிபி சுகர் கொடுக்குற மாதிரி மற்ற டிஃப்ரெண்ட் காம்பனண்ட் ஆஃப் மாத்திரை மருந்து நம்ம கொடுக்க போகிறதில்ல. நம்ம உடம்புல ஆல்ரெடி தேவையை விட கம்மியாக சுரக்கிற தைராக்சின் ஹார்மோனை தான் வந்து பார்த்திங்கன்னா லீவோதைராக்சின் அப்படின்ற ஒரு டேப்லெட் மூலிமா நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி எல்லா தைராய்டு கண்டிஷன்ஸ்க்குமே வந்து ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் நெசசரி. நான் உங்களுக்கு ஒபிசிட்டி பற்றி கேட்கும்போது நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன கோர் காசுன்றதை கரெக்ட் பண்ணாலே ஒரு சில தைராய்டுக்கு நம்ம மாத்திரை இல்லாமல் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டேப்லெட்ஸ்லாம் எவ்வளோ டியூரேஷனுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சார்? ஏன்னா நிறைய பேர் காலையிலேயே எந்திரிச்சதும் இந்த டேப்லெட் போடணும், ஒரு 6 months 3 months எல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாரும் எடுத்துக்கிறது நெசசரியா? தைராய்டுக்கு கொடுக்குற லீவோதைராக்சின் மாத்திரையை முதல்ல நீங்கள் வந்து வெளியிலேருந்து போடுற மாத்திரையாக பார்க்காதீங்க. உங்கள் உடம்புக்கு சொந்தமான ஒரு தைராக்சின் கம்மியாக சுரக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து அதை ரீஃபில் பண்ணுறோம். ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது, சரிங்களா? ஸோ நம்ம உடம்புல ஒன்ஸ் அந்த தைராய்டு ஹைப்போதைராய்டிசமோ இல்லை ஹைப்பர் தைராய்டிசமோ என்ன கண்டிஷன் வந்தாலும் அந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பராக 3 to 6 months இன்டர்வல் கேப்பில் வந்து டெஸ்ட் எடுத்து நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஸோ பார்க்கும்பொழுது நம்ம தைராய்டு ஹார்மோன்ஸோட லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரெகுலேட் ஆகிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டோசேஜ், அதாவது அளவை தான் கம்மி பண்ணி கூட்டுவோமே தவிர மாத்திரையை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம நிப்பாட்ட மாட்டோம். ஏன்னா இது இப்போ நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து வெளிலேருந்து கொடுக்குற ஒரு அதர் காம்பனன்ட் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து நம்ம உடம்புல சுரக்கிற தைராக்சின் அப்படின்றத ஒரு ரீப்ளேஸ் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் மாத்திரையை வந்து நம்ம நிப்பாட்ட மாட்டோம். அளவை பார்த்துட்டு கூட்டுவோம் இல்லைனா குறைப்போம், அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நியூட்ரிஷன் நமக்கு உடம்புல ஆல்ரெடி கிரியேட் ஒன்று கம்மியாகுது இல்லை அதிகமாகுது, நம்ம அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக டேப்லெட் சாப்பிட்றோம். இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சார்? நியூட்ரிஷன் அப்படின்னு வரும்பொழுது முக்கியமான காமனான கேள்வி எங்கிட்ட என்னோட பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப காமனாக கேட்குறது என்னென்னா, காலிஃப்ளவர் சாப்பிடக்கூடாதா, ப்ரோக்கலி சாப்பிடக்கூடாதா, கேபேஜ் சாப்பிடக்கூடாதா, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நான் என்னன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு நான் முன்னாடியே அயோடின் பற்றி சொல்லும்பொழுது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அயோடின் டெஃபிஷியன்சினால் தைராய்டு நமக்கு வந்துட்டு இருந்த ரீசன்ஸ் நிறைய இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர சால்ட் எல்லாமே வந்து அயோடிஸ்ட் சால்ட்டு தான். பட் அயோடின் அப்படின்ற ஒரு தாதுப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோ ஸ்பெக்ட்ரம் கூடியது. அது வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக எடுத்தாலும் பிரச்சனை, அதை ரொம்ப நீங்கள் கம்மியாக எடுத்தாலும் பிரச்சனை. ஸோ நார்மலாக தைராய்டு இருக்க பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 3 கிராம் அளவுக்கான அயோடின் உப்பை நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? எல்லாருமே அயோடினில் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு இன்னொரு முக்கியமான காம்பனண்ட்டான செலினியமில் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. செலினியம் அப்படின்றதும் நம்ம பாடிக்கு தேவையான இன்னொரு தாது, சரிங்களா? ஸோ அந்த செலினியம் அதிகமாக இருக்க பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்தாலே தைராய்டோட ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
கரெக்டாக பேலன்ஸ் ஆகி நமக்கு வந்துடும். ஸோ செலினியம் அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கடல் மீன்கள், முட்டைகள், ப்ரௌன் ரைஸ் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், இதெல்லாம் வந்து ரெகுலராக அவங்க சாப்பிட்டு வந்தாலே ஹார்மோன்ஸ் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலரைஸ் ஆகிடும். அவாய்ட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்லட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது, சிறுதானியங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்றது இருக்குது. காமனாக கேட்குற கேள்வி நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, காலிஃப்ளவர், கேபேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூக்கல், ப்ராக்லி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரூசிஃபைட் வெஜிடபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த காய்கறியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப் பேக்டாவோ இல்லை பச்சையாவோ சாப்பிடாம நல்லா வேக வச்சு நல்லா சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு டாக்ஸின்ஸ் வந்து போயிடும். ஸோ அது வந்து உங்களோட தைராய்டு கிளாண்டை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அந்த வகையான காய்கறியில் நீங்கள் இப்போ தைராய்டு இஷ்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கிளினிக்கல் ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் ஆட்டோஇம்யூன் தைராய்டு டிஸார்டர்ஸ் வந்து பெற்றோர்கள்லேருந்து குழந்தைங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸ்டடீஸும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், எனக்கு தைராய்டு வரக்கூடாது அப்படின்னா நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், இதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? தைராய்டு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு முக்கியமாக எந்த நோயும் வரக்கூடாது அப்படின்னா 3 விஷயம் தாங்க பேசிக். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, உங்களோட அளவுக்கு மீறி நீங்கள் அதிகமாக சாப்பிட்றத முதல்ல நிப்பாட்டணும். ரெண்டாவது வந்து என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும். ஹோல் ஃபுட்ஸ், ஆர்கானிக் ஃபுட்ஸாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் வெளியில் சாப்பிடாம எண்ணெயில் போட்டு பொரிச்ச ஐட்டம் எடுக்காமல் அயோடின் உப்பு கரெக்டாக இருக்கிற ஒரு நாளைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து கரெக்டாக இருக்க ஃபுட்ஸாக நம்ம எடுத்தாலே போதும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அயோடின் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நம்ம செலினியமுக்கு கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தூக்கம் முக்கியமானது. நீங்கள் சர்க்காடியன் ரிதமை ஃபாலோ பண்ணி நைட்டில் அந்த 6 to 7 hours அன்இன்டரப்டட் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் தூங்கி எந்திரிக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உடற்பயிற்சி தினமும் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்தில் 45 நிமிஷமாச்சு நடக்கணும். தேவையான உடற்பயிற்சிகளை செய்யணும். இதெல்லாம் நீங்கள் இந்த 3 விஷயத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு தைராய்டு மட்டும் கிடையாது, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், மற்ற அக்வயர்டாக வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தள்ளி போடலாம். ஓகே சார், சொன்ன மாதிரி தைராய்டு பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக மக்களுக்கு இது ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்கும்னு நம்புகிறேன். எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.